தசாவதாரம் அலங்காரங்களை தோன்றி பக்தர்களுக்கு பரவசப்படுத்தும் அழகர் அன்றிரவு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்கில் ஜோடினை நடக்கும். 8ஆம் நாள் அதிகாலையில் பூப்பல்லக்கில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநெடுக்க பூஜை புனஸ்காரம் ஏற்றுக்கொண்டு 9ஆம் நாள் காலையில் அழகர் கோவிலை நோக்கி சென்றடைவார். 10வது நாள் பயணக்கலப்பு நீங்குவதற்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்கிறது. அத்துடன் சித்திரை திருவிழாவின் 10வது நாள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவுற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறது மதுரை. அந்த காலத்தில் கள்ளழகரின் பாதுகாவலராக வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டு இருந்தார். இன்று வரை அந்த ஜமீன்தார் வாரிசுதான் கள்ளழகருக்கு பாதுகாப்பு. இன்றும் ஜமீன்தார் வந்து அவருக்குரிய மரியாதைகள் வழங்கப்பட்ட பிறகுதான் கோவிலை விட்டு மதுரைக்கு கிளம்புவாரு அழகர். அந்த காலத்தில் அழகர் பாதுகாவலராக குதிரை பூட்டிய சாரத் வண்டியில் அழகரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பாரு ஜமீன். இப்போது வண்டிதான் மாறி இருக்கிறதே தவிர 10 நாட்களும் அவர் அழகருடன் இருப்பார். இப்போது அதே வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருது. சைவர்களும் வைணவர்களும் ஒன்று கூடி சைவமும் வைணமும் இணைந்து ஒரு மாபெரும் விழா தான் மதுரை